இயற்கை எய்திய மாதுலுவாவே சோபித்த தேரரின் தேகம் இன்று காலை கோட்டை ஸ்ரீ நாகவிகாரைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. அன்னாரின் தேகம் இன்று முதல் எதிர்வரும் வியாழக்கிழமை வரை மக்கள் அஞ்சலிக்காக கோட்டை ஸ்ரீ நாகவிகாரையில் வைக்கப்பட்டுள்ளது. இயற்கை எய்திய மாதுலுவாவே சோபித்த தேரரின் தேகம் இன்று முற்பகல் தனியார் மலர் சாலையிலிருந்து கோட்டை ஸ்ரீ நாகவிகாரைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அன்னாரின் தேகத்திற்கு பெருந்திரளான மக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பௌத்த மக்களிடத்தில் மாத்திரமன்றி அனைத்து மக்களிடத்திலும் கௌரவத்தினை பெற்றுள்ள மாதுலுவாவே சோபித்த தேரர் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு பாடுபட்டார். இயற்கை எய்திய மாதுலுவாவே சோபித்த தேரரின் தேகம் எதிர்வரும் 12ஆம் திகதி பிற்பகல் 3 மணிக்கு ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை பாராளுமன்ற திடலுக்கு கொண்டு செல்லப்பட்டு பூரண அரச மரியாதையுடன் இறுதிக்கிரியைகள் நடைபெற உள்ளன. அன்னாரின் மறைவினை அடுத்து எதிர்வரும் 12ஆம் திகதி தேசிய துக்க தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது.